வெண்படம். அதான் எதாக இருந்தாலும் வார்த்தை என்னமாக மாற்றணும், படமாக மாற்றணும். எதாக இருந்தாலும் சரி படமாக மாற்றினா ஈஸி. வார்த்தையை மட்டும் மனப்பாடமாக ஆயிரும். நம்மளோட மைண்டை தப்பாக செட் பண்ணி விட்டானுங்க உங்கள் சாஃப்ட்வேரை. ஆமாம் தானே? என்னென்னு 4 வார்த்தை கொஸ்டின்னு 10 வார்த்தை ஆன்சர், அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி, அது வந்து தப்பு. மாற்றிக்கிறோம். படத்தை வச்சே பேசலாம். இதெல்லாம் விட்ருங்க, இந்த ஃபார்முலாலாம் விட்ருங்க. நமக்கு இன்டர்செக்ஷன் ஷேர்ப்பு யூ இப்படி போட்டால் 2 சேர்றது மட்டும் போல் இருக்குது. சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. யூ போட்டால் 2 எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும் மொத்தமாக. ஓகேவா? சரி, இப்போ பார்ப்போம். பள்ளியில் உள்ள மாணவர்கள் 30 பேர் கால்பந்திலும். வார்த்தை தான் விளையாட்டு. 30 பேர் கால்பந்து, 20 பேர் சதுரங்கம் விளையாடுவாங்க. 12 பேர் 2 விளையாடுவார்கள். கால்பந்து மட்டும் சதுரங்கம் மட்டும் விளையாடுவர்கள் எத்தனை பேர்? கால்பந்தில் எத்தனை பேர்? 20 பேர் சதுரங்கம். இரண்டும் எத்தனை பேர்? 12. ரைட். கால்பந்து ஒரு வட்டம். ஓகேவா? சதுரங்கம் ஒரு வட்டம். இந்த ஒரு வட்டங்கிறது எதை குறிக்கும்? 20 பேரை குறிக்கும். இந்த முழு வட்டம் 20 பேரை குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் தான், சின்ன விஷயம். இந்த முழு வட்டங்கிறது எத்தனை பேரை குறிக்கும்? 30 பேர்த்தை குறிக்கும். 2 இருக்கா? அப்போ என்ன பண்ணுறோம்? வட்டத்தை இணைக்கிறோம். இது கால்பந்து, இது சதுரங்கம். 2 எத்தனை பேர்? 12 பேர். அப்போ இந்த 12 பேர் சதுரங்கம் விளையாடுவான். இந்த பாட்டு கால்பந்து மட்டும் அவனை தான் இங்கே எழுதணும். கால்பந்து மொத்தம் எத்தனை பேர்? இங்கே 30 எழுதலாமா? அதில் இந்த 12 பேர் அடங்கியிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கான்செப்டே இவ்வளோ தான். இந்த முழு வட்டம் இருக்கா? இந்த முழு வட்டத்தில் 12 பேர் இங்கே போயிட்டான். அப்போ இந்த வட்டம் எவ்வளவு? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சின்ன விஷயம். இது புரிஞ்சுதான் முடிஞ்சுது. அது ஃபார்முலாமா அதுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த முழு வட்டம் 18, 12 பேர் இங்கே போயிட்டான். அப்போது கால்பந்து மட்டும் எத்தனை பேர்? அதேமாதிரி இந்த முழு வட்டம் எவ்வளவு? சதுரங்கமும் விளாட்றவன் 20 பேர், 12 பேர் இங்கே போயிட்டான். அப்போ இங்கே சதுரங்கம் மட்டும் எத்தனை? அப்படி தான், வேலையை முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஃபார்முலா அது இதுன்னு இருப்பான். அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுத வேண்டியது தான். அப்போ கால்பந்து மட்டும் எத்தனை பேர்? சதுரங்கம் மட்டும் எத்தனை பேர்? அதான் கொஸ்டின். புரிஞ்சுதா? வட்டத்தை வச்சே போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது கரெக்டு தானே? 3 வட்டமா? சரி. 110 மாணவர் கொண்ட குழுவில் 72 பேர் ஆங்கிலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலம் ஒரு வட்டம். ஏ வச்சுக்கிட்டாங்களா? இது பி வச்சாச்சா? இது சி. ரைட். இது மட்டும். அப்போ இந்த முழு வட்டம் எத்தனை பேராமா? 72 பேர். அப்போ உள்ளே போய் எழுதலாமா? எழுதக்கூடாது, வெளியில் எழுதி வச்சுக்கோ. 52 பேர் ஸ்பானிஷ். சியா? சி. இது 52 பேர். இந்த முழு வட்டம் 52 பேர். இந்த 2 மொழி பேசுகிறவன் இதில் வருவான், இந்த 2 மொழி பேசுகிறவன் இதில் வருவான், 3 மொழி பேசுகிறவன் இதில் வருவான். அதான் கான்செப்ட். அவ்வளோது. அடுத்தது 50 பேர். 52 பேர் யார்? ஸ்பானிஷ். புரிஞ்சிக்கிறது தான். புரிஞ்சிட்டுனா ஒன்றுமே கிடையாது. 50 பேர் ஃப்ரெஞ்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த முழு வட்டம் ஃப்ரெஞ்சு. இது 3ஐயும் கூட்டுங்க, 50 வரும் பாருங்க. வருது 50, 20, 30, 50. இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 52 வரும் பாருங்க. 10, 30, சரியா போச்சு, 52. இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 72 வரும். ஓகேவா? இதுக்குள்ளே வரவன் யார்? ஆங்கிலம் மட்டும். இது ஃப்ரெஞ்சு மட்டும்.
இது ஸ்பானிஷ் மட்டும். எது மட்டும்? இது மட்டும். இதில் வந்தால் ஃப்ரெஞ்சும் ஸ்பானிஷும் பேசுகிறவன், இதில் வரவன் ஸ்பானிஷும் இங்கிலீஷும் பேசுகிறவன், அந்த மாதிரி. இதில் வரவன் இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சு பேசுகிறவன். 13 பேர் 3லையும் பேசுகிறவன். ரைட், அடுத்து போகலாம். போடக்கூடாது, உள்ளே போய் எழுத முடியாது. அடுத்து போகலாம். அடுத்து ஸ்டேட்மெண்ட்டு பார்க்கணும். 33 பேர் ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் பேசுகிறாங்க. ஆங்கிலம் எத்தனை பேரா? எத்தனை பேர்? 33 பேர். அதையும் எழுதக்கூடாது. ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் மட்டும் அப்படின்னாக்கா நீ எழுதலாம் உள்ளே போய். சரியா? ஆங்கிலம் ஸ்பானிஷ் பேசுகிறவன் என்ன பண்ணலாம்? இது பேர் என்ன? சாரி, ஸ்பானிஷ் இங்கே இருக்கா? ஒரே நிமிஷம் இருங்க. ஆங்கிலம் மட்டும் ஸ்பானிஷ், சாரி இங்கே போடணும். 33 பேர் இதானே ஸ்பானிஷு. இது ஃப்ரெஞ்சா? ஆமாம். அங்கே அவனுக்கு தேவை என்னது? எல்லாம் புரிஞ்சிருக்கியா? உன் மூளை புரிஞ்சு வேலை செய்கிறியா? முட்டாள்தனமாக ஏதோ பண்ணுறியா அப்படின்னு தான் கண்டுபிடிக்கிறான். அது மாதிரி ஒழுங்காக அப்பையிலேருந்தே பண்ணியிருந்தாங்க தான் எங்கேயோ போயிருப்போம். எல்லாம் இங்கிலீஷில் படுக்க வச்சு அப்புறம் அதை மனப்பாடம் பண்ணி எடுத்து விட்டானுங்க. உங்கள் மூளை திறமையெல்லாம் அழிச்சு விட்டானுங்க. அடுத்து என்னது? 30 பேர் ஆங்கிலம் ஃப்ரெஞ்சு 30 பேர். அப்போ எங்கே வருவாங்க? இதில் வரணும். பட் இந்த 13 பேர் அதில் வருவான், அந்த 30 பேரில் இருப்பான். அதுமாதிரி இந்த 13 33ல் இருக்கும். அடுத்தது 22 பேர் ஸ்பானிஷ் ஃப்ரெஞ்சு. இந்த 22ல் என்ன இருக்குது? இந்த 13 இருக்கும். இதே அடுத்தது 13 பேர் 3 மொழியும் பேசுவார்கள். இது மட்டும் தான் நமக்கு எக்ஸாக்டாக தெரியும். ஸோ 13 உள்ளே போட்டுடணும். உள்ளே போட்டுட்டு இந்த 22ல் 13 கழிச்சிட்டு போட்டிங்கன்னா இது ஃப்ரெஞ்சும் ஸ்பானிஷும் பேசுகிறோம். 22ல் 13 கழிச்சா எவ்வளவு? 9. அடுத்தது இந்த 33ல் 13 கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு? 20. அப்போ யார்? இங்கிலீஷும் ஸ்பானிஷும் பேசுகிறவன் 20 பேர். இங்கிலீஷும் ஸ்பானிஷ் மட்டும் பேசுகிறவன். சரியா? ரைட். அடுத்தது இந்த 30 பேர். 30ல் என்ன பண்ணணும்? இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சு பேசுகிறவன் மட்டும் 17 பேர். எப்படி கிடச்சான்? இதில் உள்ள 13 பேரை தூக்கிட்டோம். இந்த 13 யார்? இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷ் 3 பேசுகிறவன். கழிச்சாச்சு. அதான் ஆன்சர். அப்போ ஃப்ரெஞ்சு மட்டும் பேசுவாங்க பாருங்கள். மட்டும் தான் வார்த்தை. இதே மொட்டையாக சொன்னாங்க தப்பு. ஃப்ரெஞ்சு பேசுகிறவன் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணணும்? எவ்வளவு? ஃப்ரெஞ்சு தானே. ஃப்ரெஞ்சு 50 பேர். ஃப்ரெஞ்சு பேசுகிறவன் எத்தனை பேர்னு கேட்டால் 50 பேர். ஃப்ரெஞ்சு மட்டும் பேசுகிறவன் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் எவ்வளவு? 11 பேர். அடுத்து 11 கண்டுபிடிக்கணுமா? 11ன்னா கண்டுபிடிக்கல நம்ம. ரைட். ஃப்ரெஞ்சு மட்டும் எத்தனை சார்? இப்போ என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் கண்டுபிடிச்சி போட்டாச்சு. இந்த 50ல் எதாவது கழிக்கணும்? 17 கழிக்கணும். இந்த வட்டத்துக்குள்ளே வரதை வட்டத்துக்குள்ளே மற்ற வட்டத்துக்குள்ளே போனதெல்லாம் கழிச்சிடணும் 50ல். அப்போ இது மட்டும் கிடைக்கும். 17 கழிக்கணும், 13 கழிக்கணும், 9 கழிக்கணும். கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 11. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர்? 11. அடுத்தது இது முழு வட்டம். மற்ற வட்டத்துக்குள்ளெல்லாம் கழிச்சிடணும். எதுலேருந்து? 72லேருந்து கழிச்சோம்னா ஆங்கிலம் மட்டும் பேசுகிறவங்க எத்தனை பேர்? 22 பேர் வட்டத்தை வச்சு. அடுத்தது ஸ்பானிஷ் மட்டும் பேசுகிறவன் 52ல் இந்த வட்டத்துக்குள்ள உள்ளதெல்லாம் கழிச்சிடணும். கழிச்சா 10. அவ்வளோதான். ஓகேவா? ரைட். ஃப்ரெஞ்சு மட்டும் பேசுகிறவன் 11. ஆங்கிலம் மட்டும் பேசுகிறவன் எத்தனை? 22. ஸ்பானிஷ் மட்டும் பேசுகிறவன் 10. இந்த வட்டத்தை வச்சே போட்டுடணும். அங்கேயே குழு இருக்கும். அவ்வளோதான். சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. இதெல்லாம் கொஸ்டின் தான். இன்னொரு வென் டயக்ராம் போகலாமா? இல்லை ஏதாவது சால்வ் பண்ணுறீங்களா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு வகுப்பில் கால்பந்து விளையாடுபவர்களின் எண்ணிக்கை 20 பேர் மற்றும் கபடி விளையாடுபவர்களின் எண்ணிக்கை 30 பேர். அந்த வகுப்பில் மொத்தம் மாணவர்களின் எண்ணிக்கை 40 எனில் 2 விளையாட்டும் விளையாடுபவர்கள் எத்தனை பேர்?
ஒரு வகுப்பில் கால்பந்து விளையாடுபவர்கள் 2 கேம் தானே, பாடம் போட்டுக்கோங்க. கபடி விளையாடுபவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? இப்போ 2ஐயும் சேர்த்து எவ்வளோ தான் வரணும்? 40 தான். இது கால்பந்து, இது கபடி. மட்டும்லாம் இங்கே சொல்லலை நமக்கு. அதனால் என்ன பண்ணணும்? கால்பந்து எவ்வளவு? 20 பேர். கபடி விளாட்றவங்க முழு வட்டம் எவ்வளவு? 30 பேர். டோட்டலாக எத்தனை பேர் தான் இருக்கணும் 2ஐயும் சேர்த்துனாவே? ஆனால் இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 50 பேர் இருக்காங்க. அந்த 10 தான். அப்போ இங்கே 10 வரும். 2 விளாட்றவங்க 10 பேர். இந்த முழு 30 இருக்குல்ல, அதில் ஒரு 10 கழிச்சிட்டு கபடி மட்டும் விளாட்றவங்க எத்தனை பேர்? 20 பேர். இந்த முழு 40 இருக்குல்ல, அங்கே எழுதாதீங்க, கவனிங்க. அங்கே எழுதி பிரயோஜனம் இல்லை, என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த முழு வட்டம் எவ்வளோ? 20 பேர். 10 பேர் 2 விளாட்றவன் போயிட்டான். அப்போ கபடி மட்டும், சரி கால்பந்து மட்டும் விளாட்றவன் எத்தனை பேர்? 10 பேர். இப்போ டோட்டலாக பாருங்கள், 10, 20, 40. புரிஞ்சுதா? ஏங்கனாக்கா இங்கே பாருங்கள், இந்த முழு வட்டம் 30, இந்த முழு வட்டம் 20. புரிஞ்சுதா? இந்த 10 இருக்குல்ல, இந்த 10 இந்த 30லையும் இருக்குது, இந்த 20லையும் இருக்குது. இந்த 10 ஒரு தடவை தானே வரணும். இந்த 20ல் ஒரு 10 வந்துருச்சு, இந்த 30ல் ஒரு 10 வந்துருச்சு. அப்போ 2 தடவை வந்துருச்சு. அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிட்டுனா பிரச்சனை இல்லை. அப்போது 20 + 30 எத்தனை பேர்? 50 பேர் வந்துடுவாங்க. ஏன்னா இந்த 10 2 தடவை வந்திருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டலே எவ்வளவு? 40 பேர் தான். 40 பேர் தான் இருக்க வேண்டிய இடத்துல 50 பேரை காட்டுது. என்ன அர்த்தம்? இந்த 10 இதுலேயும் வந்துச்சு, இதுலேயும் வந்துச்சு. அப்போ இந்த இது 2ஐயும் கூட்டும் பொழுது கூட்டி மொத்த மாணவர்கள் இருக்காங்களே, அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் என்னது? இது. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணி இதை போட்டுரு. கபடி மட்டும் விளாட்றவங்க இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் கால்பந்து மட்டும் விளாட்றான். 2 விளாட்றவன் எத்தனை பேர்? 10 பேர். அப்போ டோட்டலாக எவ்வளவு? 40. இந்த வார்த்தையை புரிஞ்சிட்டுனா வேலை முடிஞ்சு போச்சு. மட்டும் அதாங்க குழு. ஒன்லி. ஓகேவா? மனப்பாடம்லாம் அங்கே ஃபார்முலாலாம் கிடையாது. ஃபார்முலா வச்சுருப்பானுங்க அதுக்கு. அதை உட்காந்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மனப்பாடம் பண்ணி மண்டையை பாவம், அது மூளை பாவம். கான்செப்ட் புரிஞ்சால் ஃபார்முலா வேணுமா? மூளையும் வேலை செய்யாது, ரேம் குறைஞ்சிரும். இப்போ புரிஞ்சதை வச்சு தான் ஆன்சர் பண்ணணும். ரைட். அடுத்து என்ன பார்க்கலாம்? இன்னொரு டாபிக் பார்ப்போம்.